உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு வேல்முருகன், சொல்லுங்க, இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த 7 கோடி மக்களும் மிகப்பெரிய அளவில் ஆவலாக எதிர்பார்த்திருந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், காலையில் எமக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் இன்றைக்கு இதற்காக கூடிய குழு வெறும் 3000 கனஅடி நீரை மட்டும் திறந்தால் போதும் என்கிற ஒரு தீர்ப்பை பெற்று மிகப்பெரிய சோகத்தில் டெல்டா மாவட்டத்து விவசாயிகளும் இதற்காக போராடிய விவசாய சங்கங்களும் மிகப்பெரிய கவலைக்குள்ளாக இருந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு நிச்சயமாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் பாரத பிரதமர்களும் இந்த காவேரியை பயன்படுத்துகின்ற பக்கத்து மாநிலத்தினுடைய அரசுடைய முதலமைச்சர்களும் உயர்துறை அதிகாரி பெருமக்களும் கொண்ட ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு குழுவாக அது இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்த பிறகு காவேரி மேலாண்மை வாரியம் உத்தரவுக்கு கர்நாடக அரசு கட்டுப்பட வேண்டும். கண்டிப்பாக கர்நாடக அரசு அப்போது கட்டுப்பட மறுக்கின்ற போது கர்நாடக அரசின் மீது மிக கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் நேரிடும் என்கிற அளவிலே அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு. காரணம், கர்நாடக அரசு இதுவரையிலும் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் அல்லது பாரத பிரதமர் தலைமையிலான நதிநீர் ஆணைய வேண்டுகோள் வைத்ததையும் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். ஆக இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தது என்பது தமிழ்நாட்டில் இருக்க விவசாய பெருமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடும். நமக்கு ஊறிய நீரை, நமக்கு ஊறிய உரிமையை பெறுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இந்த தீர்ப்பு அமையும். உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு இதற்குரிய போர்க்கால அடிப்படையில் இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. திரு வேல்முருகன், தொலைபேசி வாயிலாக எமது தொலைக்காட்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.